என் பேர் மரகதம். நான் வந்து WSC சர்டிஃபிகேட்டுக்காக ஒரு டெமோ வீடியோ கிரியேட் பண்ண போகிறோம். இவங்க என் பேஷண்ட்டு. இவங்களுக்கு நான் இப்போ பல்ஸ் பார்க்க போகிறேன், டீப் பல்ஸ் பார்க்க போகிறேன். இவங்களுக்கு வந்து காற்று ப்ளஸ் மரம் வந்து மூலகம் சீர்கெட்டு இருக்கு. அவங்களுக்கு வந்து நம்ம அதுக்கு நேர் போடலாம். இப்போ மறுபடியும் நீங்கள் பல்ஸ் பார்ப்போம். சரியாச்சு. நம்ம எனர்ஜி ஹீலிங் பார்க்க போறோம். எனர்ஜி ஹீலிங்னா என்னன்னா 7 சக்கரங்கள்ல இருக்கிற இன்பேலன்ஸை பேலன்ஸ் பண்றதா எனர்ஜி ஹீலிங். இப்போ இவங்களுக்கு அடுத்தது மிஸ்டிக் ஃபயரை வந்து உருவாக்குறோம். இப்போ வந்து இவங்களோட பிராண உடலை கழிச்சு விட போறோம். இது ஸ்கேன் பண்ண போறோம். அடுத்தது பிராண உடலை கழிச்சு விட போறோம். கழிச்சு விட்டு ஃபயர்ல விடுறோம். அது மாதிரி 3 முறை பண்ண போறோம். நேரம் இல்லாதனால ஒரே முறை பண்ண போறோம். அடுத்தது குறியீடுகள் குறைக்கிற குறியீடுகள் போட போறோம். நம்ம இதே மாதிரி 3 டைம் போட்டுட்டு ஃபுல்லாக இழுத்து விடணும். நம்ம அடுத்தது இவங்களுக்கும் மிஸ்டிக் ஃபயருக்கும் உள்ள தொடர்பை நம்ம கட் பண்ணி சீல் பண்ணுவோம். சீல் பண்ணதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் வந்து இது வந்து மிஸ்டிக் ஃபயரை வந்து சமநிலைப்படுத்துறோம். நம்ம அடுத்து ஒரு 5 நிமிஷம் கழிச்சு நம்ம வீட்டுக்கு சக்தி ஊட்டும் குறியீடுகள்லாம் நம்ம போட போகிறோம். ஆனால் டைம் இல்லாதனால உடனே பண்ண போகிறோம். இவங்களுக்கு சக்தி விட்டு குறியீடுகள் முடிஞ்சிருச்சு. அடுத்து இவங்களை எந்திரிச்சு உட்கார வச்சுட்டு எனர்ஜைஸ் பண்ண போறோம். இந்த சக்கரங்கள் 7 சக்கரங்களையும் எனர்ஜைஸ் பண்ண போறோம். இவங்களை எந்திரிச்சு ஓரமா படுக்க வைப்போம். இவங்களை வலது பக்கமா திருப்பி எழுந்து உட்கார வைக்கலாம். இவங்களுக்கு வந்து மறுபடியும் வந்து கைகளுக்கும் கால்களுக்கும் குறியீடுகள் போடணும். இவங்களுக்கு மறுபடியும் வந்து நம்ம சக்தி விட்டுறோம். இப்ப இவங்களுக்கும் நமக்கு உள்ள தொடர்பை கட் பண்றோம். இப்போ இதுல வந்து நம்ம அடுத்த பேஷண்ட் படுக்கிறதுக்கு நம்ம வந்து இதுக்கு அடுத்து ரெடி பண்ணுறோம். இது தயார் நிலை ஆயிடுச்சு.